நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்க்கு நான் இந்த மருந்து எடுத்துட்டு இருக்கேன். சார் நான் இதுமாரி வெளியூரில் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னதை எடுத்துட்டு இருக்கேன். இல்லை இந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாமா? இப்படி கொஸ்டின்ஸ் வந்து இந்த வெயிட் லாஸ் பற்றி இருக்கிறனால மீண்டும் இந்த ஒரு பதிவு திருப்பி சொல்கிறேன். நிறைய பேர் சிம்பிளாக சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்கிறேங்கிறீங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை இந்த 2 தவிர வேறு என்ன இருக்குது? பிளட்டு பியூரிஃபை ஆகும், வயிறில் கூட பூச்சி காணாமல் போயிடும். அதேமாரி உங்களோட மூச்சு சீராகும், பிரெயினுக்கு ஆக்சிஜன் சூப்பராக போகும். ஏன்னா கடுக்காய் வந்து அவ்வளோ சூப்பர். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ சாப்பிட்டோம், அதுவும் அங்கே கிடைக்கிது இங்கே ஒன்று கிடைக்கிது எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆவீங்க. நல்ல கொழுப்பும் சேர்த்து போகும். இப்படி இத்தனையுமே சரியாகும் பொழுது டோட்டல் தேகமுமே சூப்பராக இருக்கும், புதுப்பிச்சிருப்பீங்க. என்றும் இளமை ஆன்டி ஏஜிங்கில் இருப்பீங்க. இந்த ப்ராசஸ் மட்டுமே எடுத்தாலே. லைஃப் ட்யூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்க்கு நான் இந்த மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். சார் நான் இதுமாரி வெளியூரில் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னதை எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை இந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாமா? இப்படி கொஸ்டின்ஸ் வந்து இந்த வெயிட் லாஸ் பற்றி இருக்கிறனால மீண்டும் இந்த ஒரு பதிவு திருப்பி சொல்கிறேன். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, அது வந்து ரொம்ப ரொம்ப முறையான ஒரு விஷயமா இருக்கணும். எதை எடுக்கிறோம், எதை கொடுக்குறோன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு நம்மளுடைய இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகத்தில் வர ஒரு விஷயம். ஸோ எது அந்த கொழுப்பை பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர். லிவரோட வேலை நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிற ஒரு விஷயம்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வியாதிகளுக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா லிவர். லிவர் நல்லா தான் சார் இருக்குது, நான் ஏக்கமாக தான் சார் இருக்கேன், இயங்கிக்கிட்டு தான் சார் இருக்கேன், சூப்பராக இருக்கேன் சார். எனக்கு இது ஆரம்ப நிலையில் தெரியாது. ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்டு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று அசௌகரியம் தெரியும். ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப டல் கொண்டு வந்துருக்கு. ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இடத்துல அழுக்கு சேர்ந்துருக்கும், குப்பை சேர்ந்துருக்கும், கொழுப்பு சேர்ந்துருக்கும். இந்த குப்பைங்கிறதே கெட்ட கொழுப்பு தான். ஸோ அதேமாதிரி நல்ல கொழுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இது ஹார்னஸ் இருக்கும், போய் ஒட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேட்டி லிவராக மாறும் பொழுது அடுத்த ஸ்டேஜ் தைராய்டுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது. அடுத்தது செரிமான பிரச்சனையை கொடுக்குது. அப்புறம் உடல் பருமன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நீர்த்து போன சக்தி. இதெல்லாம் வந்து என்ன எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட லிவர் தான். அற்புதமான ஒரு விஷயம். அதுதான் அதுக்கு பேர் ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சூப்பராக சரி செய்யலாம்? ஃபஸ்ட்டு நம்ம லிவரை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கான மெடிசன் எடுத்திங்கன்னா, அதாவது ரிடக்ஷன் பண்ண அந்த கெட்ட கொழுப்பை உடம்புக்குள்ளே சுற்றிக்காமல் நம்ம மோஷன் வழியாக வெளியே தள்ளணும். ப்ளஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பிரெயின்லேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரும். அதில் தான் எல்லா சக்திகளுமே இருக்குது. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுது? பிளாக். ஹார்ட்டில் மட்டுமா பிரெயின், பிரெயினில் மட்டுமா வயிறு, வயிறில் மட்டுமா தொப்பை, அதுக்கப்புறம் கை. இதுமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தடிமன் மாதிரி இருக்குது. அங்கே தான் என்ன ஆகும்? ஏர் பாடி ப்ளஸ் ஃபேட் பாடி ரெண்டும் சேர்ந்து நிற்கும். ஏன்னா வாதம், பித்தம், கபம். இந்த கபம் மேலே ஏறும், அடுத்து பித்தம் ஏறிச்சுன்னா பித்த உடம்பு சூடாகும், அடுத்தது வாதம் முட்டி ஏறிடும். அப்போ தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், எங்கே பின்னி பிணைந்து எங்கே லாக் ஆகி எங்கே கொடுக்குது. அப்போ ஆக்சிஜன் போகாத பிரெயினுக்கு மந்தமாக இருப்பீங்க, தலைவலி வரும், ஒத்த தலைவலி வரும். ஆக்சிஜன் போகாத மூளை என்ன பண்ணும்? இயங்காது. எப்படி இயங்காது? இயங்கும் ஆனால் இயங்காது. இருப்பான் ஆனால் இருக்க மாட்டான். இங்கே தான் இருக்கான் ஆனால் ஆப்சன்ட் மைண்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கும் ஆனால் இயங்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ லோடு கொடுத்துருப்போம். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி அதெல்லாம் அதுக்கப்புறம் வரும். ஏன்னா உங்களோட மூளை இயங்க அப்படியே துடிச்சிட்டு இருக்கும், ஆனால் உடம்பு இயங்க தயங்கிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், எதெல்லாம் எது கன்ஃபர்ஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய லைஃப்பில் இல்லை மாட்டிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே அங்கங்கே ஒன்றோட ஒன்று செயின் மாதிரி சிக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். நிறைய பேர் சிம்பிளாக சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்கிறேங்கிறீங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை இந்த 2 தவிர வேறு என்ன இருக்குது? கிளென்சர். ஃபஸ்ட்டு பிளட்டையும் வயிறையும் வயிற்றில் இருக்க கொழுப்பையும் கிளென்ஸ் பண்ணணும். அது லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் கிளென்ஸ் பண்ணணும். இந்த புதினாக்கும் கொத்தமல்லிக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. ஒரு கைப்பிடி போட்டு காலையில் 2 டம்ளர் போட்டு மிக்சியில் போட்டு ஃபுல்லாக ஜூஸாக அடிச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அரை மூடி லெமன், கொஞ்சோண்டு இந்து தேவையான அளவு, இதை மட்டும் நம்ம காலையில் எடுத்துகிட்டே வரும். இது என்ன பண்ணும்? நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் இங்கே லிவர்லேருந்து பிரிக்கும், உடம்புலேருந்து பிரித்து வச்சிரும். ஸோ அது அடுத்தது வந்து வெளியில் ஏற்றணும் இல்லையா? அதுக்கு தான் சூப்பர். ஒவ்வொரு இரவும் நம்ம கடுக்காய், ஒரு வாரம் கடுக்காய் வந்து பிஞ்சு கடுக்காயாக இருந்தாலும் எந்த கடுக்காயும் சரி, கடுக்காய் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன். பெரியவங்களாக இருந்தால் மீன்ஸ் ரொம்ப அபவ் 50 இருந்தால் ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம். இல்லை எனக்கு 25, 30 அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ½ டீஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணியில் நைட்டு இதை குடிக்கணும். காலையில் இந்த புதினா ஜூஸ், நைட்டு நம்ம கடுக்காய். ஒரு வாரம் கடுக்காய், அடுத்தது நிலாவரை. ஒரு வாரம் கடுக்காய், அப்புறம் நிலாவரை. அதுக்கப்புறம் போதும், தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னாகும்? உங்கள் உடம்பு, உங்கள் தொப்பை எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு வடிவமைப்புக்குள்ளே வந்துடும். நீங்கள் சுறுசுறுப்பாக எங்காவது நீங்களே உணரலாம். இரவெல்லாம் கிளென்சிங் பண்ணதை வெளியில் தள்ளணும், பகலெல்லாம் பிரிக்கணும். இதுதான் இதோட கான்செப்ட். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பிளட்டு பியூரிஃபை ஆகும், வயிறில் கூட பூச்சி காணாமல் போயிடும்.
அதேமாரி உங்களோட மூச்சு சீராகும், பிரெயினுக்கு ஆக்சிஜன் சூப்பராக போகும். ஏன்னா கடுக்காய் வந்து அவ்வளோ சூப்பர். கடுக்காய் தேவையில்லாத கொழுப்பையும் வெளியேற்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் முறையாக பிரெயினுக்கு கொடுக்கறது ஒன்லி கடுக்காய். அப்போ எப்படி திங்க் பண்ணுவீங்க? சூப்பராக திங்க் பண்ணுவீங்க. அப்போ பாசிட்டிவாக இருப்பீங்க. பாசிட்டிவான மக்கள் உள்ளே வருவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ அங்கே ஒரு கிடைக்கிது, இங்கே ஒன்று கிடைக்கிது எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆவீங்க. நல்ல கொழுப்பும் சேர்த்து போகும். நல்ல கொழுப்பும் பிரெயினுக்கும் சேர்ந்தான். அதுவும் ஒரு கொழுப்பு மாதிரி தான். நல்ல கொழுப்பும் போச்சுன்னா உங்களுக்கு சத்து இருக்காது. இன்னும் தட ஆன மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் வெயிட் லாஸ் ஆகிட்டேன். என்ன யூஸ்? தட ஆனால் நீங்கள் செய்கிறத விட்டுடுவீங்க. திருப்பி எந்த அளவில் வெயிட் இருந்தீங்க பழைய வெயிட்டோட இன்னும் எக்ஸ்ட்ராஸ் ஆகிடுவீங்க. இதான் நம்மளுடைய உடம்போட கிரியேஷன். இருக்கும் போது நார்மலாக விட்டால் அப்படியே இருக்கும். நான் நோண்டி விட்டீங்க அப்படின்னா அது பெருசாக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்லிம் ஆகிட்டே இருப்பீங்க. தேவையான ஸ்லிம் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். காலையில் கிளென்ஸ் பண்ணி பிரித்து வைக்கிற விஷயத்த அது மோஷன்லேயும் அந்த கழிவு நீக்கும் பாதையிலேருந்து போகணும்னாக்கா ஃபஸ்ட்டு 1 வீக் கடுக்காய், 1 வீக் வந்து நிலாவரை, இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு கழிவு இருக்குன்னு அவங்க பாடியோடைய சென்ஸ் பொறுத்து இருக்குது, அவங்களுடைய சைஸ் பொறுத்து இருக்குது, அவங்களோட ஃப்ரீக்வன்சி பொறுத்து இருக்குது, அவங்களுடைய எனர்ஜி பொறுத்து இருக்குது. ஸோ ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்தையும் இருக்குது. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான். அழகாக ஃபஸ்ட்டு வீக் எந்த வெயிட் லாஸ் போட்டதுனாலும் ஒன்றுமே தெரியாது. செகண்ட் வீக்லேருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்று நம்ம விட்டு ஏதோ ஒன்று வெயிட் லெஸ் ஆன மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு காற்றெல்லாம் வெளியாயிடும். அப்புறம் வாதம் பித்தம் கப்பம், சூடு சரியாகும். அடுத்தது கபம். அந்த கபத்துக்கான விஷயம் சேரும்பொழுது நியூட்ரல் ஆகும் பாருங்கள். அப்போ தான் பஞ்சபூதம் கரெக்டான சக்தி ஓட்டத்துக்குள்ளே போகும். அதேமாதிரி நவகிரகம் 9 ஓட்டம் நம்ம உடம்புல இருக்கும். அது சக்தியான இது எக்ஸஸ் பண்ணும். 2வது அது அப்சர்வ் பண்ணும். இப்படி இத்தனையுமே சரியாகும் பொழுது டோட்டல் தேகமுமே சூப்பராக இருக்கும். புதுப்பிச்சிருப்பீங்க. என்றும் இளமை ஆன்டி ஏஜிங்கில் இருப்பீங்க. இந்த ப்ராசஸ் மட்டுமே எடுத்தாலே. இது குண்டாக இருக்கவங்க தான் பண்ணணுமா? இல்லை, நார்மலாக இருக்கலாம். சார் நான் ஒல்லியாக தானே சார் இருக்கேன், நான் வந்து இதை எடுத்தால் இன்னும் ஒல்லியாகிட மாட்டேனா? இல்லை, அவங்களோட கொழுப்பு குறையும், உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். மீண்டும் பல பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கடுக்காய் ப்ளஸ் அந்த நிலாவரை அழகாக எடுத்தோம்னா எவ்வளோ தப்பான உணவு சாப்பிட்றோம், எப்போயோ கெட்ட உணவு ஜங்க் ஃபுட்டில் சாப்பிட்றோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட்லாம் போகும். எல்லாமே ஒரு 48 நாள் தான் யார் எடுத்தாலும். அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஒரு 48 நாள் இப்படி கேப் விட்டு நம்ம லைஃப் லாங் இதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் இருக்காது, நொடி இருக்காது, பிணி இருக்காது, பேதம் இருக்காது, விரக்தி இருக்காது, சக்தி வந்து ஓட்டமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். சிம்பிளான விஷயத்தில் ரொம்ப மேஜராக போய் ஹாஸ்பிட்டலில் போகாமல் குட்டியாக நாட்டு மருந்து கடையில் இருக்கிற விஷயத்துலேயே எப்படி எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. ஹெல்த்தாக இருக்கும், உயிராக இருக்கும். ஆக மொத்தத்தில் லாங் லைஃப் வித் நோ டிசீஸ். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.